அனைத்து நண்பர்களுக்கும் பிறைசூடன் சார்பாக அன்பான வணக்கங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்ப்போம். மகா சிவராத்திரி நாளில் கும்பராசியில் கிரகங்கள் கூட்டணி. சிவனின் அருள் யாருக்கு கிடைக்க போகுது, அதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். இந்த மக சிவராத்திரி நாளில் சனி பகவானின் வீடான கும்பராசியில் சனி, சூரியன், சுக்கிரன் மற்றும் சந்திரன் ஆகிய 4 கிரகங்களின் கூட்டணி அமைந்திருக்கிறது. ராகுவும் புதனும் மீனராசியில் இணைந்துள்ளன. இந்த கிரகங்களின் சேர்க்கையால் மகா சிவராத்திரி நாளில் எந்தெந்த ராசிகளில் பிறந்தவங்க என்னென்ன பொருள்களால் சிவபெருமானை அபிஷேகம் செய்யலாம் என்று நாம் பார்க்க போகிறோம். கன்னி ராசியை பற்றி பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் 4 கிரகங்களின் கூட்டணி இணைந்துள்ளதால் நோய்கள் நீங்கி ஆரோக்கியம் அதிகரிக்கும். எதிரிகள் பிரச்சனை முடிவுக்கு வரும். வேலை தேடுறவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமண வாழ்க்கை இனிமையாக இருக்கும். பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வெற்றி கிடைக்கும். சமூகத்தில் மதிப்பு மரியாதைலாம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் செய்யும் முதலீடு லாபகரமாக இருக்கும். மகா சிவராத்திரி நாளில் சிவபெருமானை சந்தன அபிஷேகம் செய்து வழிபடலாம். மல்லிகை மலர்களால் அர்ச்சனையும் செய்யலாம்.